ஹலோ அண்ட் வெல்கம் டு ரமேஜிங் வித் தேவி. இப்போ சமீபத்துல நடந்த கோரி கிஷனோட பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து வைரலா யூடியூப்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நானும் என்னோட கருத்து சொல்ல வந்திருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இந்த சம்பவத்துல அவங்க சொன்னாங்க, கோரி கிஷன் வந்து சொன்னாங்க, இந்த அறையில நான் மட்டும் தான் ஒரே பொண்ணு அப்படின்னு. என்னன்னா, பத்திரிக்கையாளர்கள்ல யாருமே பெண் பத்திரிக்கையாளர்கள் இல்ல. எல்லாமே ஆண்கள் தான். இது வந்து எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இந்த டைம் அண்ட் ஏஜ் 2025ல வந்துட்டு இப்டி அம் ஒரு ஈவென்ட் நடக்குது. அது எல்லாமே மேல் டாமினேட்டடா இருக்கு. அதுவும் சினிமா மாதிரி இண்டஸ்ட்ரில அப்டின்ட்டு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது. அம் இத இத மாத்தணும். ஏன்னா, அந்த பிரஸ் மீட்ட வந்துட்டு அந்த இஷ்யூக்கு அப்புறம் மித்ததெல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட, யாருமே வந்துட்டு கோரி கிஷன் கிட்ட, "உங்க கதாபாத்திரத்த பத்தி பேசுங்க. இல்ல நீங்க என்ன மெனக்கெட்டீங்க கதாபாத்திரத்துக்கு?" அது மாதிரி எதுவுமே கேட்கல. இல்ல கதைய பத்தியோ, அவங்க வியூ பாயிண்டோ எதுவுமே கேட்கல. அம் "உங்க வெயிட் என்ன? ஹைட் என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு அதோட வெரி சூப்பர்ஃபிஷியல். அ ஒரு என்னன்னா, ஒரு பார்வை பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஆண் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பெண் பெர்ஸ்பெக்டிவே இல்ல. அதனால நம்ம வந்து பெண்கள் வேணும் ஜர்னலிசம்ல. நெறைய பெண்கள் இருக்காங்க ஜர்னலிசம்ல. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சினிமா துறைகளிலும், கிராஸ் ரூட் லெவல்லயும் அ நெறைய பெண்கள் ஜர்னலிசம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம வந்து அத ம் அந்த சிச்சுவேஷன் வந்து உருவாக்கி குடுக்கணும். அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அப்படி வர பெண் பத்திரிகையாளர்கள நம்ம வந்து பாராட்டணும். நெறைய பேர் வந்து நீங்க சொல்லுவீங்க, "ஓ! பெண்கள் வந்தாலும் கிட்டத்தட்ட இதே மாரி தான் கேள்வி கேட்கறாங்க." அப்படின்ட்டு. அம் ஒரு மாற்றம் வரப்போ, அந்த மாற்றம் வந்துட்டு எ எப்படி அ வரும்னா, எப்படி அதாவது டபால்னு வந்து எல்லாம் மாறிடாது. அ தவக்கணும், நடக்கணும். அதுக்கப்புறம் தான் ஓட முடியும். அதனால சில பெண்கள் வந்துட்டு சினிமா ஜர்னலிசம்ல வந்து அது மாதிரி கேள்வி கேட்டாலும், கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களும் வந்துட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. "நீங்க என்ன ஏன் இது மாதிரி பெண் கதாபாத்திரம் எழுதுறீங்க? இல்ல ஏன் அத பண்றீங்க?" அப்படின்னு. அப்பதான் வந்துட்டு படம் பண்றவங்களும், "ஓ! இது மாதிரி நம்மள கேள்வி கேட்கறாங்க." அப்படின்னு அவங்களும் மாறுவாங்க. சோ மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதனால அந்த மாற்றத்துக்கு நம்ம எல்லாம் தான் வந்து உறுதுணையா இருந்து மாறணும். நம்மளும் மாறணும்.